எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஜனவரி 15th. ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆக்சுவலி சிட்டியை காட்டிலும் வில்லேஜில் தான் வந்து பயங்கர விமரிசையாக இதை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து நிறைய ஏக்கர்ஸ் லேண்டு அந்த இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பொருட்கள்லாம் வந்து அங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு வருது. அதனால் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு. இப்போல்லாம் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற காரணத்தினால வந்து எப்போ மழை வருது திடீர்னு வந்து பயங்கர வெயில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்தந்த சீசனில் அந்தந்த வந்து காய்கறிகள் அந்த இதெல்லாம் தானியங்கள்லாம் போடும்போது தான் அந்தந்த இடத்துல போடும்போது தான் வந்து அதை விளைச்சல் நல்லா கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய பங்கு வந்து இதில் முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து அங்கேருந்து பொருட்கள் இங்கே வரலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சர்வைவலே வந்து இங்கே வந்து நடக்காது. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரங்கிறதே வந்து அது மட்டும்தான். அந்த விவசாயம் அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு படிப்பே இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போல்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக்கல் லைனில் போகணும், ப்ரொஃபஷ்னல் லைனில் போகணுங்கிறனால மெடிசன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போயிடுறாங்க. பட் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் அந்த இதையும் படிக்கும்போது நம்மளுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து வேலைகள் செய்யும்போது நம்மளும் இலிட்ரேட்டாக இருக்கிறாங்க. சில பேருக்கெல்லாம் தெரியாமல் ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லித்தரத்துக்கு வசதியாக இருக்கும். விவசாயிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வெயில் அடித்து தண்ணியே இல்லைன்னாலும் ட்ராட்டு வந்து செடியெல்லாம் காஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் அறுவடை செய்ய முடியாமல் போயிடும். ரொம்ப மழை வந்தது அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தேங்கி மூழ்கி அழுகி போய் அதுலேயும் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த அறுவடை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு தான் இவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து பொருள் ஏதாவது வாங்குகிறோம் அப்படிங்கும்போது வந்து அதை எஸ்பெஷலி சாப்பிட்ற பொருட்கள்லாம் அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து அதை மதித்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து காய்கள்லாம் வந்து அதை பூச்சிக்கொல்லிகள் அந்த இதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரிலாம் போடுவாங்க அதில். ஏன்னா வந்து பூச்சிலாம் வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு சாப்பிட்ற பொருளும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காய்கறி பழங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே கீரை வகைகள் அதெல்லாம் வந்து மண் காலத்தில் வந்து மண்ணெலாம் நிறைய இருக்கும், சிலது பூச்சி ஓட்டை போட்டிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்ணும். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து போயிடும். அப்புறம் நம்ம அதை சாப்பிட்றதே வீணாயிடும். ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பொங்கல் பரிசு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கரும்பு அரிசி அதெல்லாம் வந்து கொடுத்து அப்புறம் இது 3000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால தங்களுடைய மகிழ்ச்சியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கரும்பு வந்து என்னென்னா லோக்கலில் இருக்கிறவங்ககிட்டயே ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த துணி வேஷ்டி புடவை அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட அந்த லோக்கலில் வீவிங் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்காகவும் சோஷியல்லே வந்து இதுலேயும் வந்து இன்டர்வென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 நாள் கொண்டாடப்படுறது. அடுத்து வந்து உழவர் தினம்னு சொல்லி அது வந்து அவங்களுக்குன்னே தனியாக, அப்புறம் மாட்டு பொங்கல்னு சொல்லி அது வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குல்ல அதில். அந்த மண் உழறதுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதையும் வந்து சிலர் வந்து இப்போல்லாம் அந்த இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க ப்ளோ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இனியுமே வந்து மாடுகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிப்போம் இந்த தைத்திருநாளில். இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மழை வெயில்லாம் கரெக்டாக அந்தந்த சீசனில் இருக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் வந்து திரும்பி வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.